இங்கே பாருங்கள் 1 pot தக்காளி குருமா நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இட்லி தோசை இதெல்லாம் செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி தக்காளி குருமா செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஈஸியான ஒரு ரெசிபி இது இந்த தக்காளி குருமாக்கு. அண்ட் இந்த தக்காளி குருமாக்கு வெஜிடபிள்ஸ்லாம் கூட தேவையில்லை. அதனால் வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும்தான் இதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இது வந்து ஈஸியாக பண்ணிட முடியும். அண்ட் ஒரே 10 நிமிஷத்தில் இது ரெடியாகவும் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தக்காளி குருமா பண்ணிங்கன்னா ஸோ எல்லோரும் ஒரு 10 இட்லி கூட ஈஸியாக சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி தக்காளி குருமா பண்ணி கொடுங்க. ஸோ எல்லோரும் விரும்பி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி வயசானவங்களும் சரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து சப்பாத்திக்கும் சூட் ஆகும், இட்லி தோசைக்கும் சூட் ஆகும். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டன்ட் 1 pot தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ நீங்கள் வந்து எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெசிபீஸ் எல்லாம் பாருங்கள். பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது ஸோ தட் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் எங்களோட ரெசிபீஸ் எல்லாம் வந்து கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு எங்கள் சேனலை பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து 1 pot இன்ஸ்டன்ட் தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இந்த குருமா உங்களுக்கு வந்து 10 நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணிடலாம். இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. ஈவன் சப்பாத்திக்கு கூட இதை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம வந்து தக்காளி குருமாக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இது வந்து 1 pot. ஸோ நம்ம குக்கர்லேயே நம்ம வந்து டைரெக்டாக பண்ணிவிட்டு குக்கர்லேயே நம்ம வந்து ஒரு விசில் விட்டுட்டோம்னா ஈஸியாக ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு 1 pot தக்காளி குருமா. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம வந்து 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஆயில் சூடாகட்டும். லேசாக சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா சாமான்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து ஆயில் லேசாக சூடாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து சோம்பு, ஒரு 3 கிராம்பு. ஸோ இப்போ வந்து ஆயில் நல்லா சுட்டுருச்சு. இப்போ நம்ம அதில் வந்து பிரிஞ்சி இலை ஒரு 2, ஒரு 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 5 ஏலக்காய். இது வந்து கடல் பாசி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கடல் பாசி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பீஸு பட்டை. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லைட்டாக வறுபட்ட உடனே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மீடியம் சைஸு வெங்காயம், அதை நான் வந்து பொடியாக அரிஞ்சிருக்கேன், அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து பிங்க் கலரானால் போதும், ரொம்ப ஃப்ரை ஆக தேவையில்லை. ஸோ வெங்காயம் வந்து கொஞ்சம் பிங்கானால் போதும். ஸோ அது பிங்க் ஆகிறதுக்குள்ளே இந்த மசாலா சாமான்லாமும் நல்லா வறுபட்டுரும். ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல வாசனை வரும். பாருங்கள், நல்ல வாசனை வருது. குருமா இப்போவே குருமா வாசனை தூக்குது. வந்து ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதோட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க தேவையில்லை, கொஞ்சம் சேர்த்தா போதும். சோம்பெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஸோ இப்போ பிங்க் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 3 அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியே இல்லாமல் அரைச்சிருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மிச்ச ஐட்டம்லாம் ஆட் பண்ணுவோம். இப்போ இதுக்கு வந்து சால்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாப்பொடி. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான் இப்போ. ஸோ சிம்மில் தான் ஆகிட்டுருக்குது. ரொம்ப பெருசில் வைக்க வேண்டாம். இப்போ சிம்லேயே இருந்தாலே போதும்.
ஏன்னா நம்ம இப்போ வந்து இதுக்கு என்ன அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும். இப்போ அரைக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பட்டை பீஸு, ஒரு 3 கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு, அதோடு சேர்த்து ஒரு 4 பத்தை தேங்காய், அது சின்னதாக பொடியாக நறுக்கியிருக்கேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் கசகசா. இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக நம்ம நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம அந்த தக்காளி வெங்காயம்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதோட மிக்ஸ் பண்ணணும். இப்போ அரைச்சதை நான் இதோட ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே நம்ம வந்து டைரெக்டாக குக்கர்லேயே நம்ம பண்ணிட்டோம்னா, அப்படியே மூடி ஒரு விசில் விட்டோம்னா 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து குருமா ரெடி ஆயிரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாம் பண்ணிங்கன்னா பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு 10-15 இட்லி ஈஸியாக சாப்பிடுவாங்க இந்த தக்காளியை குருமாவை பண்ணி கொடுத்தீங்கன்னா. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் நல்லா மேட்ச் ஆயிரும். இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்ல சைட் டிஷ் இது. கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லிக்விட் பதமாக இருக்கணும், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இருந்துச்சுன்னா உடனே நம்ம வந்து மூடி போட்டு குக்கரை மூடிட்டு ஒரு விசில் விட்டால் போதும். விசில் விட்டோன்னா நம்மளுக்கு குருமா ரெடி ஆயிரும். இதுதான் வந்து 1 pot தக்காளி குருமா. ஸோ ஈஸியாக பண்ணிடலாம் 10 நிமிஷத்தில். இப்போ நம்ம வந்து இதை மூடி போட்டு இந்த குக்கரை மூடிட்டு ஒரு விசில் விட்டால் போதும், நம்மளுக்கு தக்காளி குருமா ரெடி ஆயிரும். ஸோ நம்ம மூடி போட்டு மூடியாச்சு. ஸோ விசில் போட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு விசில் விட்டால் போதும், தக்காளி குருமா ரெடி ஆயிரும். ஸோ இது பாருங்கள், நல்லா குருமா கன்சிஸ்டன்சிக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தக்காளி குருமா பண்ணி பாருங்கள், எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா, என்ன ஏது எல்லாம் சொல்லி எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கலரும் பார்த்திங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை நீங்கள் வந்து இட்லிக்கோ தோசைக்கோ விட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தக்காளி குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து 1 pot பண்ணக்கூடிய ஈஸியான 10 நிமிஷத்தில் நான் பண்ணிட்டேன் இப்போ ரெசிப்பியை. ஸோ யார் வேணால் இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ நீங்களும் இதை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் எங்களோட ரெசிபீஸ் எல்லாம் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கும். ஸோ அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.